Life is not possible to restart. Yes, it's true, but it's not impossible. You can, and I can, we can. ஜூன் 2025 நியூவாக அட்மிஷன் போட்டுக்க 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க வந்திருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னா புக் எடுத்து படிச்சுட்டு மட்டும் இருந்தால் அவனால் பெரிய லெவல் போக முடியும்னா போக முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். அதுவும் ஸ்பெஷலி ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல். ஸோ அதுக்காக ஏர்போர்ட் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஏடிசி, போர்டிங் கேட்ஸ், டெர்மினல் ஏரியா, ரேம்ப் ஏரியா, ரன்வே, ஆப்ரான் எல்லாமே கூப்பிட்டு போய் இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஏர்போர்ட்டுடைய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் எங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் என்னோட சார்பான தேங்க்யூ. எக்ஸாம் முடிச்சா மட்டும்தான் உனக்கு என்ட்ரி கொடுப்பாங்க. உனக்கு என்ட்ரி போடுறதுக்கு மட்டும் உன்னோட போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் 1 இயர் ஃபுல் நாலேஜ் எடுத்துக்கிட்டேன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் நீ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் பைலட்ஸ் எப்படி வந்து அப்புறம் முளைக்காத சிறகுகளை கொண்டு முளைக்க வைப்பதற்காக சிறகடிக்கும் மாணவர்கள். எஸ், flying is not easy, but it's possible. டெர்மினல், சின்ன ஏர்போர்ட்னா டெர்மினல், பெரிய ஏர்போர்ட்னா டெர்மினல் ப்ளஸ் காங்கோஸ். டெர்மினல் காங்கோஸ். டெர்மினல் அப்படின்னா என்ட்ரி கேட், உள்ளே வர கேட். ஓகே, இப்போ நம்ம ஊரில் இதுதான் டெர்மினல். காங்கோஸ்னு ஒரு பில்டிங் இருக்கா உள்ள? இல்லை. டைரெக்டாக ஆப்ரான் வந்துருச்சு, ரன்வே வந்துருச்சு இருக்கும், காங்கோஸ் இருக்கும், டாக்ஸிவே இருக்கும் அண்ட் ரன்வே இருக்கும். புரியுதா? சின்ன ஏர்போர்ட்னால டெர்மினல் மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஸோ டெர்மினல் அங்கே இருக்கும். எல்லா ஏர்போர்ட்லேயுமே ஏடிசின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். அவங்க தான் மதுரை ரீஜியன் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுறோம். மதுரைக்குள்ளே எந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ரீக்வன்சி உள்ளே வந்தாலும் இங்கே இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகே, ஸோ ஆண்டனா VHF ஆண்டனா, வெரி ஹை ஃப்ரீ, நார்த்தா ஈஸ்டா வெஸ்டா சவுத்தான்னு செக் பண்ணுறதுக்குரிய டைரக்ஷன் பாயிண்டர்னு சொல்லுவோம். வெரி குட்மா, வெரி குட், சூப்பர். அப்போ நீ டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் பண்ணணும்னா ஏர்கிராஃப்ட்டுக்கு ஏரோடைய ஸ்பீடு எந்த ஆப்போசிட்டாக என்னன்னு தெரியணும், டைரக்ஷன். அதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது போக மற்ற ஆண்டனாஸ் எல்லாமே இங்கே ஏர்போர்ட்குள்ளே பேசும். இந்த ஹாட்டான கிளைமேட்டில் கூலாக நின்று லிசன் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில். இதே நேரத்தில் நிறையா பேர் கூல் லிப் போட்டு வெளியில் சுற்றிட்டுருப்பாங்க. ஹாய் நண்பா, நீ போடுற கூல் லிப் உனக்கு டிங் டிங் டிங்னு மணி அடிக்க வச்சிடும். கெட் ரெடி அண்ட் பி அவேர். ஓகே, லெட்ஸ் கோ டு த டாபிக். என்ன மக்களே, ஏவியேஷன் அப்படின்னா கம்முன்னு உட்காந்து கும்முன்னு இருக்க ஒரு பொண்ணை பார்க்குறது நினச்சிங்களா? கிடையாதுங்க. கச்சா முச்சான் இருக்க வயரை கையில் எடுத்து எது எங்கே போடணும், எதை எப்படி மாற்றணும்னே தெரியாமல் யூஸ் பண்ணுறது. சம்டைம்ஸ் கண்ணு தெரியாமல் போகும் இல்லையா? அப்போ எங்களுக்கு யூஸ் ஆகிறதே இந்த வயர்ஸ் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். லோக்கலைசர் அண்ட் கிளைட் பாத், அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. எனிவே, கண்டினியூ பண்ணுங்கள். இந்த லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குல்ல. காதல், தோல்வி, வெற்றி, மறைவு, பிறப்பு, இறப்பு. ஆனால் இங்கே நிற்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரே ரீசன் என்ன தெரியுமா? அவன் இங்கே கீழே நிற்கிறான், நீ மேலே பறக்கணுன்ட்டு. எஸ், அதுதான் ஏவியேட்டர். அவனுக்கு தேவை நான் பறக்கிறேனோ இல்லையோ உன்னை சேஃபாக பறக்க வைக்கணுன்ட்டு. இருக்கிறது என்னமோ 1 2 3 4 5 6 7 8 9, மொத்தமே ஒரு 9 டிஜிட்ஸ் தான். இதில் இந்த 9 டிஜிட்ஸை வச்சுக்கிட்டு வெளியே மக்கள் கோடான கோடிகளுக்கு சண்டை போடுறதும், இந்த 9 டிஜிட்ஸை வச்சுட்டு ஆல்ஃபா பாப்பா சார்லி விக்டர் டேங்க்னு சொல்லிட்டு புரியாத பாஷையை புரிய வைக்க ட்ரை பண்ணுறது தாங்க ஏவியேட்டருடைய வாழ்க்கை. ஒரு பர்ஃபெக்ட் மேரேஜ்னால் என்னங்க? 2 பேரும் சேர்ந்து லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறது, ரைட்? ஆனால் ஏவியேஷன் எப்படி தெரியுமா? அப்படியே ஆப்போசிட். எஸ், ஒருத்தவனுக்கு எல்லாமே புரியும், பேசஞ்சருக்கு எதுவுமே புரியாது. 6,000 to 7,000 பே பண்ண ஒரு பேசஞ்சர் திங்க் பண்ணுறது ஹீ இஸ் த ஓனர் ஆஃப் த ஷிப். வேறு வழி இல்லைங்க, அவருக்குமே அந்த 3 hours மட்டும்தான் கேபின் க்ரூஸ் கிடப்பாங்க. ஸோ தேட்ஸ் த ரீசன். ஆனால் எல்லாமே புரிஞ்ச ஒரு ஏவியேட்டருக்கும் எதுவுமே புரியாத ஒரு பேசஞ்சருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு காம்படிஷன் தாங்க டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும்போது ப்ராப்பராக டேக் ஆஃப் ஆகிட்டா சக்ஸஸ், லேண்ட் ஆகிட்டா இவருக்கு சக்ஸஸ். இது ஒரு லைஃப் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம எல்லோரும். ரெஸ்பெக்ட் ஏவியேட்டர்ஸ், ரெஸ்பெக்ட் ஏவியேஷன். எஸ். கேட்டிருக்கோம். நேவிகேஷன் சிஸ்டம் ரூம் வந்து இங்கே இருக்கிற எல்லா நேவிகேஷனும் எப்படி யூஸ் பண்ணாங்க. டோ டிராக்டர் ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள், டோ டிராக்டர் ரிமூவல் ப்ராசஸ். பிரகஜித் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. சில பேர் நினைக்கலாம் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏடிசியில் என்னடா வேலைன்ட்டு.
கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஏடிசியில் தரேன் அப்படின்னா, பைலட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்டூடெண்ட்டும் என்கிட்ட இருந்தால் நான் எங்கே கொடுப்பேன்றதுக்கு ஒரு சாம்பிள் தாண்டா அது. புரியுதாடா தம்பி? ஹஹஹஹா. Thank you Ambedkar, thank you Kamarazar, and thank you all the legends, because கரண்டியும் சட்டியும் இருந்த கையில் இன்றைக்கி வயசும் பென்ஸும் இருக்குது. பிகாஸ் ஆஃப் யூ ஆல் மை டியர் ரெஸ்பெக்டட் ஹானரபிள் seniors. Thank you so much. The aircraft is getting ready to take off. Approach for takeoff. ATC பெர்மிஷனுக்கு தரதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் அவங்க டார்ச்சர் பண்ணுறதை நிப்பாட்டினா அட்லீஸ்ட் பெர்மிஷன் சீக்கிரம் கொடுக்கலான்ட்டு. டே தம்பிகளா, தள்ளி நில்லுங்கடா கொஞ்சம். ஹாய் பேபி, வெல்கம்டா. இந்த சூடான கிளைமேட்டுக்கு கூலாக வந்து லேண்ட் ஆகிட்டு, ஆனால் நீ சூடாக இருந்தானா நாங்கள் எல்லாருமே சூடாகிருப்போம். வெல்கம் வெல்கம் வெல்கம்டா. பிரைன் ஃபுல்லாக நம்பர்ஸும் பாக்கெட் நிறையா பேனாவும் வச்சுக்கிட்டு அதை ஷேர் பண்ணுற அந்த பர்சன். ரெஸ்பெக்ட் ஃப்ரம் த ஹார்ட் மை டியர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இதுதான் பேங்கிங். டேர்னிங்னா அஸ் ஏவியேட்டர் எங்களுக்கு இருக்க ஒரு சந்தோஷம், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளம்பி பத்திரமா சேஃபாக போயிட்டா நாங்கள் இப்படி தான் சிரிச்சிட்ருப்போம். கண்டினியூ பண்ணுங்கள்.